ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஒரு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா, தாங்கள் வேலை பார்க்குற அந்த டென்ஷன் அல்லது அங்கே இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ், அந்த பொசிஷன், இது எல்லாத்தையும் தங்களுடைய குடும்பத்திற்குள்ள கொண்டு வந்து குடும்பத்திற்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுமே, கணவன் அதிகமாக படித்து இருப்பான், ஆனால் மனைவி கொஞ்சம் தரக்குறைவாக நினைப்பது. மனைவி கொஞ்சம் அதிகமாக படித்திருந்தால் கணவனை தரக்குறைவாக நினைப்பது. வேலை பார்க்கிற இடத்துல மனைவி அதிகமாக சம்பளம் வாங்கினால் கணவனை தரக்குறைவாக நினைப்பது. கணவன் அதிகமாக சம்பளம் வாங்கினால் மனைவியை தனக்கு கீழாக அடிமையாகவே கருதுவது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நாம் இந்த உலகத்துல நாம் பார்த்து வருகிறோம். வேதத்துல நாம் ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26:8 சொல்லுகிறது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோட அவன் விளையாடி கொண்டிருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரு எஜமான். அவனுக்கு எவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவன் சொன்னதை செய்வதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் தன்னுடைய மனைவியோடு கூட விளையாடி கொண்டிருந்தான். அந்த அளவிற்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உறவு உடையவர்களாக இருந்தார்கள். தான் ஒரு பெரிய எஜமான் என்பதை அவன் குடும்பத்தில் காண்பிக்கவில்லை. ஒரு மனைவியோடு கூட அவன் மற்றவர்கள் காணத்தக்கதாக விளையாடி கொண்டிருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உலகத்துல என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கணவன், உங்களுடைய கணவனுக்கு நீங்க மனைவி, இருவரும் குடும்பத்தில் சமமாக இருக்கிறீர்கள். இருவருக்கும் சம அதிகாரம், சம பங்கு, சம பொறுப்பு எல்லாம் இருக்கு. அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள். வேலையில் இருக்க பொறுப்பையும் அந்தஸ்தையும் குடும்பத்திற்குள் கொண்டு வராதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.